நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் அதுவே மேன் பவர் போட்டோ, இல்லை ஆளுங்க போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. நான் எதில சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற நம்ம பிஸ்னஸை பொறுத்தல தான் நான் சொல்ல வரேன். நம்ம மளிகை கடை பிஸ்னஸில் தான் சொல்ல போகிறேன். ஸோ எதுக்காக நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் யாரையும் நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. உங்கள் பிஸ்னஸை எப்படி நீங்கள் கொண்டு போகணும், ஸோ நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஃபேமிலி இப்படி தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே தவிர, பெருசாக ஒன்றும் இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா வச்சு, இதை வச்சு நீங்கள் நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்வை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணாது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கொண்டு போகலாம். பட் வந்து இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்டை நம்ம போடுறதுனால நம்மளால் வந்து நம்ம அந்த உடம்பு தாங்காது. ஸோ ஒருத்தரே இண்டிவிஜுவலாக வந்து எல்லா வேலையுமே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டாக நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஆள் போட்டு பண்ணுற மாதிரி அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நான் ஆள் போட்டு பண்ணுறேன், அப்போ வந்து ஆள் போட்டு பண்ணோம்னா நம்ம வந்து மளிகை கடையில் வந்து கல்லால் வந்து நம்ம கல்லாக்கிட்ட எப்படி நம்ம இது பண்ணுறது, மெயினாக வந்து இது அங்கே தானே வேலையே அதிகமாக இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிற ஆப்ஷன் தான் பண்ணியாகணும். நீங்கள் கிளியராக பிஸ்னஸை கொண்டு போகணும், சரிங்களா? ஸோ ஏதோ தானமோ சரி ஓகே நம்மளால் முடியல, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஆள் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் கடையை பாருமா, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு அழகே கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் கடையில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். மெயினாக வந்து உங்களுக்கு எங்கெந்த இந்த ஏரியாலாம் இங்கெல்லாம் எனக்கு முக்கியமாக ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்ற இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்லாக்கிட்ட, மூணாவது வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து விலையை பேசி நம்ம வந்து பொருள் கொடுத்து நம்ம அவங்களுக்கு கவரில் போட்டு கொடுக்குற அந்த 3 பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்ட் இடத்துலையும் உங்களுக்கு மெயினாக கேமரா கவர் ஆகணும், சரிங்களா? நமக்கு கஸ்டமர் உள்ளே வரதுலேருந்து ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் கேஷ் கிட்ட இங்கெல்லாம் நமக்கு கேமரா கவர் ஆகணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேமராலாம் போட்டு நீங்கள் பண்ணாதான். ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணாலுமே நம்ம வந்து பிஸ்னஸை ப்ராப்பராக கொண்டு போக முடியாமல் சொல்லி கேட்டால், இதில் உள்ளே இருக்கிற வரையும் நமக்கு பெருசாக தெரியாது. பட் அவுட் சைடில் எங்கன்னா வெளியே போகும்போதோ இது பண்ணும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம நிறைய கணக்குகளெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனா பெட்டர், இதெல்லாம் ஆள் போட்டு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்ல போகிறது என்னென்னா, கஷ்டமோ நஷ்டமோ நான் என்னோட இதை நான் பார்த்துட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்படியே நீங்கள் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணி போனால் இண்டிவிஜுவலாக போடுறது பெட்டர். இல்லை நான் பிஸ்னஸை கொஞ்சம் பெருசாக கொண்டு போகணும், கொஞ்சம் பீக்கில் கொண்டு போகணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகிறது தான் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்படியே போகலாம், இண்டிவிஜுவலாகவே நம்ம போகலாம் அப்படின்னா அது நிரந்தரமாக கிடையாது. ஒரு நாள் நம்மளாலையும் முடியாமல் உடம்பு படுத்துருவோம் நம்ம. ஸோ அப்போ வந்து நம்ம ஆள் போட்டு செய்கிறது தான் பெட்டரு. அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து முடியாது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிறது பெட்டர் தான் கிடையாது. பிஸ்னஸில் வந்து ஆளுங்களை போட்டு நீங்கள் மேலே கொண்டு போகிறது தான். அதனால் வந்து நடக்கிறது சகஜம்தான். அது எப்படி நம்ம நடக்காமல் அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிற ஆளுங்களாக பார்த்து நம்ம போட்டு நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறது எப்படி தெளிவாக நமக்கு ஏமாற்றாமல் கரெக்டாக இருக்கிறவங்கள கொண்டு போகிறது எப்படின்றத பாருங்கள். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன்.